ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. அதோ இதோன்னு போக்கு காட்டிக்கிட்டு இருந்த இலை கட்சி தேர்தல் அறிக்கை எப்படியோ வெளியில வந்துருச்சு. இவ்வளவு தாமதத்துக்கு என்ன காரணமா? மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் இதை எப்படி பாக்குறாங்களா? ஒவ்வொரு கேள்வியா கேள்வி விக்ரம். ஒரேடியா கேள்விகளா கேட்டுட்டே போனா அதுக்கு நான் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிகழ்ச்சியே முடிஞ்சு போகும். சரி, தாமதத்துக்கு என்ன காரணம்னு முதல்ல சொல்லு. தங்களுடைய தேர்தல் அறிக்கை 10-11 போயிடக்கூடாது, அது மேல மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படின்னு இலை கட்சி தலைமையில் நினைச்சது ஒரு காரணமா? சரி, வேற என்ன காரணங்கள்லாம் இருக்கா? எல்லாரும் சொன்னதையும் சொல்லணும், யாரும் சொல்லாததையும் சொல்லணும் அப்படிங்கறதும் ஒரு காரணம். அதான் எல்லா தேர்தல் அறிக்கையிலயும் இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் இவங்க அறிக்கையிலயும் இருக்கா? சரியா சொன்ன விக்ரம். அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கைக்கு எல்லா விதமான எதிர்ப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்களாம். அதனால கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போகிறதுக்கு நேரமில்லாம செய்யணும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணமா? சரி, இப்ப மட்டும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்களா? அறிவிப்புக்கான நிதி எங்கிருந்து வந்துச்சுன்னு ஒரு குரூப் இப்பவே கிளம்பிடுச்சே, அவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்களா? போனாலும் தேர்தல் நெருக்கத்துல இருக்கிறதால போதுமான கால அவகாசம் கிடைக்காது இல்லையா? கேஸ் போட்டு விசாரணைக்கு எடுத்து விளக்கம் கேட்டு பதில் கொடுத்து இதெல்லாம் முடியறதுக்குள்ள தேர்தல் வந்துடுமே. சரியான ஐடியா தான். அரசியல்ல என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாமே. நீ சொல்றது சரிதான் விக்ரம். எது எப்படியோ இலை கட்சியுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் களத்தை ஒரு கலக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். மற்ற கட்சிகள் இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறாங்களா? நீ சொன்ன மாதிரி சட்ட ரீதியா சில தடைகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறது, அத்தோட இதுக்கும் மேல அட்ராக்டிவா சில அறிவிப்புகளை வெளியிடுறது அப்படிங்கிற ரீதியில யோசிச்சுட்டு இருக்காங்களாம். எப்படியோ மக்களுக்கு இலவச மழை பொழிய போகுதுன்னு சொல்ற. இலவசமோ சலுகைகளோ தேர்தல் திருவிழான்னா மக்களுக்கு ஏதாவது கிடைச்சுதானே ஆகணும். அதாவது மக்களுக்கு ஏதாவது கொடுத்துதானே ஆகணும், அப்படித்தானே சொல்ல வர ரோபோ? கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை தானே இன்னைக்கு இருக்கு. சரி, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? வேற என்ன தகவல் இருக்கு ரோபோ? இந்த தேர்தல்ல கொஞ்சமும் கலங்காம தெளிவா வண்டியை ஓட்டிட்டு போறது மாம்பழக்காரர்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். ஆச்சரியமா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்ற? அவருடைய இலக்கு இந்த தேர்தல் இல்லையா, இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஓட்டம் 2021 தேர்தலை இலக்கா வச்சு நடக்குதான். அதனால இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாம தன்னுடைய இலக்கு நோக்கி போய்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களுடைய கணிப்பா இருக்கு. மக்களுடைய கவனமும் அவர் பக்கம் ஓரளவு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்ல எல்லாமே ஆச்சரியம்தான். எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஓகே ரோபோ, இன்னைக்கு இது போதும். நம்ம அப்புறமா பேசலாம். நன்றி நேயர்களே.